Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இந்த நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் ப்ரெடிக்ட் பண்ணதுமே வந்து ரொம்ப ஹைப்லாம் கிரியேட் பண்ணாங்க. சென்னைக்கு வந்து பெரிய ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அது நடக்கவில்லை. நேற்று 550 கிலோமீட்டர் இருக்கும்போது ஸ்ட்ரென்த்து கெயின் ஆகி சைக்ளோனாக மாறலாம்னு சொன்ன சிஸ்டம். ஆனால் இந்த 24 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது ஸ்டில் அது வந்து டீப் டிப்ரெஷனாக தான் இருக்குது. ஆனால் பேர்லாம் வச்சுட்டாங்க. அதுதான் அது பண்ணியிருக்க கூடாது. ஆக்சுவலாக அது அந்த சைக்ளோன் பேபியாக டிரான்ஸ்லேஷன் ஆயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா இன்னும் அஃபிஷியலாக வந்து அது வந்து ஒரு ஷேப்பை நோக்கி போகல. தட் மீன்ஸ் இந்த மொமெண்ட் வரைக்கும் அது டீப் டிப்ரெஷனாக தான் இருக்குது. என்னோட அசஸ்மெண்ட்டு கிளைமேட்டிக் கண்டிஷன் ஓவரால் குளோபல் ஃபினாமினன் வச்சு பார்க்கும்போது டீப் டிப்ரெஷன்லேருந்து ஒருபடி டவுன் ஸ்கேல் ஆகி டிப்ரெஷனாக தான் சென்னையை நோக்கி வரும்ன்றது என்னோட கணிப்பு. ஸோ அப்போ வந்து இது வந்து ஒரு புயலாக இல்லாமல் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக தான் சென்னையை நோக்கி வருவதற்கான வாய்ப்பு. ஆழ்ந்த கூட கிடையாது, குறைந்த காழ்ந்த தான் வரும். சென்னைக்கு நாளைக்கு வந்து காத்திருக்கும் மழை கூட வந்து சுமாராக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து இதை வந்து ஒரு 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 மிகப்பெரிய ஒரு சேதாரம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிஸ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ 29ஆம் தேதி மாலையிலிருந்து நம்ம சென்னையில் வந்து மழை வந்து எதிர்பார்க்கலாம். கரெக்ட். இரவு வந்து என்னன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு 5:30 மணியிலிருந்து மறுநாள் காலை வரை சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூரில் நான் சொன்ன அந்த அப்பர் டைவர்ஜன்ஸ் டிஸ்டர்ப் ஆகாமல் இருந்தால் நல்ல மழையை இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் மாலையிலிருந்து மறுநாள் மாலை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. 12லேருந்து 15 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுக்கலாம். முக்கியமான நான் சொல்லக்கூடிய இந்த சென்னை, திருவள்ளூர், இது நீங்கள் விழுப்புரம், திருவண்ணாமலை எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மழை பெய்ததன் அளவு மிக மிக கம்மி. ஒரே வார்த்தையில் சொன்னால் சார் இந்த முறை மான்சூன் சக்ஸஸாக ஃபெயிலியராக வடகிழக்கு பருவம்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் மான்சூன் ஃபெயிலியர். ஸோ இப்போ இந்த டிசம்பரில் இருக்கக்கூடிய இப்போ இந்த மாதத்துல இன்னும் 2 நாள் தான் நீங்களே சொன்ன மாதிரி பாக்கி இருக்கு. அப்படிங்கிற போது டிசம்பரில் அந்த 25, 24க்கு முன்னாடி அந்த நம்மளுடைய அந்த ரெயின்ஃபாலை வந்து இது பண்ணக்கூடிய காம்பன்சேட் பண்ணக்கூடிய அளவுக்கு மழை பொழிவு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை சார், ஒரே வார்த்தையில் சொன்னோம். தயவு செஞ்சு இந்த மந்திரத்தை வந்து டெய்லி கொஞ்சம் ஒரு 108 தடவையோ இல்லை ஆடியோவில் யூடியூப்லையாவது இந்த மந்திரத்தை தயவு செஞ்சு, இதோட பவர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஓம் ஜலபிம்பாய வித்மகே நீலபுருஷாய தீமகி தன்னோ வருண பிரசோதயா. இந்த மழையை சென்னையை நோக்கி வரும்போது ரோட்டில் அந்த தண்ணி ஓடுற தண்ணியை ஒரு குப்பையாக பார்க்காம ஒரு 4 பூ வீட்டு பக்கத்தில் இருக்க பூ எடுத்து போட்டு தயவு செஞ்சு அதை வேண்ட சொல்லுங்கள். ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் வானிலை ஆய்வாளர் சிற்பி அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். சார், இப்போ இந்த வானிலை நிலவரங்கள் சம்பந்தமாக இப்போ குறிப்பாக வந்து எல்லாருக்குமே வானிலை அப்படின்னோடனே இப்போ சென்னைக்கு என்ன ஆகும், சென்னை சம்பந்தமாகவே வந்து சுற்றி சூழல்களை பார்க்குறோம். இப்போ வந்து சனிக்கிழமை வந்து ரெட் அலர்ட்னு வந்து சென்னைக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இன்னும் ஒரு 3-4 நாட்கள் இல்லை இந்த ஒரு வாரம் இந்த வானிலையுடைய நிலவரம் என்னவா இருக்கும் சார்? ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன்லேருந்து ஆரம்பிச்சிடறேன் நான். அடுத்த ஒரு 2 செகண்ட்ஸ்குள்ளே உங்களுக்கு சொல்லிடுறேன். கடந்த 2 சிஸ்டம்ஸு நவம்பர் முதல் வாரம் வந்த சிஸ்டமும் சரி, இப்போ நம்ம பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நவம்பர் 23, 24லேருந்து ஆரம்பித்த சிஸ்டம் ரெண்டுமே வந்து ஒரு தயக்கத்தோடு ப்ராக்ரஸ் ஆன சிஸ்டம் தான். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் ப்ரெடிக்ட் பண்ணதுமே வந்து ரொம்ப ஹைப்லாம் கிரியேட் பண்ணாங்க. சென்னைக்கு வந்து பெரிய ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அது நடக்கவில்லை. ஓகே, சுத்தமாக இன்றைக்கி வெதர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ட்ரையாகவே முடிஞ்சுது. ஆக்சுவலாக இப்போயுமே நீங்கள் பாருங்கள், இந்த 3 நாளில் வந்து நீங்கள் நல்லா உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா எல்லாருமே சொல்கிறது வந்து இந்த 27, 28 இன்றைக்கெல்லாம் மிக பலத்த மழைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஸோ மேப், சேட்டலைட் மேப்ஸ், இமேஜரிலாம் பார்க்கும்போது அந்த அந்த ட்ராஜெக்ட்ரினா அது கடந்து வரக்கூடிய பாதையை ஒரு கணித்து சொல்லக்கூடியது என்னென்னா மிக பலத்த மழை வரும், சைக்ளோன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஆனால் இந்த 4 நாட்களில் ரெயின்ஃபால் டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் குறிப்பிட்ட ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட்டு, காரைக்கால் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் கொஞ்சம் ஒரு கணிசமான மழை பெய்திருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை, ஒரு சில திருவாரூர் போன்ற கோஸ்டல் அந்த சம்மந்தப்பட்ட இதில் வந்து, ஏன்னா இது வந்து பேசிக்காக வடகிழக்கு சார்ந்ததுனால ரொம்ப அது வந்து உள்ளேயும் போகல. ஸோ இது வந்து எப்படிப்பட்ட சிஸ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக மிக
ஒரு இனிஷியல் 2 days வந்து ஸ்ட்ரென்த்து கெயின் பண்ணுற மாதிரி வந்த சிஸ்டம் நேற்று 550 கிலோமீட்டர் இருக்கும்போது ஸ்ட்ரென்த்து கெயின் ஆகி சைக்ளோனாக மாறலாம்னு சொன்ன சிஸ்டம். ஆனால் இந்த 24 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது ஸ்டில் அது வந்து டீப் டிப்ரெஷனாக தான் இருக்குது. ஆனால் பேர்லாம் வச்சுட்டாங்க. அதுதான் அது பண்ணியிருக்க கூடாது ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 60 ஒரு சைக்ளோனிக் ஸ்டாம்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இவ்வளோ கிலோமீட்டர் த்ரெஷோல்டை கிராஸ் பண்ணி அது கண்டினியூஸாக நீங்கள் வந்து கெயின் பண்ணிக்கினே வரணும் ஸ்பீடு உங்களுக்கு. அந்த கஸ்டோ இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடியது ஒரு சைக்ளோனிக் பராமீட்டர். அந்த சைக்ளோன் பேபியாக டிரான்சிஷன் ஆகிடுச்சான்னு கேட்டிங்கன்னா இன்னும் அஃபிஷியலாக வந்து அது வந்து ஒரு ஷேப்பை நோக்கி போகல. தட் மீன்ஸ் இந்த மொமெண்ட் வரைக்கும் அது டீப் டிப்ரெஷனாக தான் இருக்குது. நான் இன்னொரு தகவலும் கொடுக்குறேன். ஆக்சுவலாக இந்த 24 மணி நேரத்தில் அமெரிக்க மெட் ஏஜென்சிஸ் அவங்க சார்ந்த சிபிசி போன்ற நிறுவனங்கள்லாம் ஒரு அழகான ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த டீப் டிப்ரெஷன் தான் வந்து சுழற்சி வந்து மெல்ல 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 வந்து உங்களுக்கு விண்ட் ஸ்பீடு மூலியமாக வந்து ஒரு மாய்ஸ்சர் கண்டென்ட்டை கெயின் பண்ணி அப்படியே படிப்படியாக ஒரு 5 கிலோமீட்டர்லேருந்து 10 கிலோமீட்டர் வேகத்தில் 1 மணி நேரத்துக்கு மெல்ல நகர்ந்து வரக்கூடிய ஒரு சிஸ்டம். ஆனால் இன்றைய மதிய நிலவரப்படி 24 மணி நேரத்தில் அந்த சிஸ்டம் மிகவும் தடுமாறி கொண்டிருக்கிறது. ஒரு பாமரனுக்கு புரிகிற மாதிரி சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கிட்ட வர இன்னைக்கு 480 கிலோமீட்டர் கிட்ட வந்திருக்கு. ஆக்சுவலாக சென்னையிலேருந்து சவுத் ஈஸ்ட் 480 கிலோமீட்டர் ஆல்மோஸ்ட் ட்ரிகோனமலை கிட்ட எங்கேயோ சொல்கிறாங்க. இந்த 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 ட்ரிகோனமலை கிட்ட வரும்போதே அது தடுமாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த தடுமாற்றத்தை தாண்டி இது வந்து எப்படி வந்து நாளைக்கு இரவுலேருந்து நாளன்னைக்கு காலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது சைக்ளோனாக மாறுவதற்கு வாய்ப்பா என்று கேட்டிங்கன்னா என்னோட அசஸ்மெண்ட்டு கிளைமேட்டிக் கண்டிஷன் ஓவரால் குளோபல் ஃபினாமினன் வச்சு பார்க்கும்போது இது டிப்ரெஷனாகவே டீப் டிப்ரெஷன்லேருந்து ஒருபடி டவுன் ஸ்கேல் ஆகி டிப்ரெஷனாக தான் சென்னையை நோக்கி வரும்ன்றது என்னோட கணிப்பு. ஏன்னா அதுக்கு வரக்கூடிய அந்த அந்த 2 முக்கியமான காம்பனண்ட் இந்த சைக்ளோனாக உருவாகணும். டிப்ரெஷன் டீப் டிப்ரெஷன் சைக்ளோனாக உருவாகணும்னு சொன்னால் பேசிக் பேராமீட்டர்ஸ் வந்து அப்பர் கன்வர்ஜென்ஸு அப்பர் டைவர்ஜென்ஸு லோவர் கன்வர்ஜென்ஸ்னு சொல்லுவாங்க. இதற்கு இடைப்பட்ட இடத்துல வந்து விண்ஷியர் உங்களுக்கு விண்ஷியர்ன்றது ஒரு இந்த சிஸ்டத்தை டிஸ்டர்ப் அது ப்ராக்ரஸ் ஆகி போகும்போது ஒரு விண்ட் மூவ்மெண்ட் இருந்துடும். அவங்க அமெரிக்கன் ரிப்போர்ட் சொல்கிறது வந்து இட் இஸ் ஃபேஸிங் லாட் ஆஃப் விண்ட் ஷியர் அட் வெரி ஹெவி ப்ரெஷர் 35 இதுக்கிட்ட சொல்கிறாங்க, 10 கிலோடன்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. அது வந்து ஒரு சாதகமான விஷயம் கிடையாது. ஸோ அப்போ வந்து இது வந்து ஒரு புயலாக இல்லாமல் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக தான் சென்னை நோக்கி வருவதற்கான வாய்ப்பு. ஆழ்ந்த கூட கிடையாது, குறைந்த தான் வரும். அது தட் மீன்ஸ் அப்போ குறைந்தன்னா நீங்கள் எடுத்துக்கணுன்னா பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 45 அது கிட்ட வரும்போது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய காற்றின் வேகமானது கஸ்ட் இல்லை காற்றின் அந்த வேகமானது வந்து ஒரு 45 கிலோமீட்டர் கிட்ட தான் ஒரு நாளைக்கு ஹோல்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 40லேருந்து 45க்கு மேலே வராது. தட் இஸ் நான் ஏன் இதெல்லாம் தெளிவாக்கிறேன்னா மிக பலத்த காற்று மிக சூறை காற்று அந்த 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 வாய்ப்பு இப்போதைய நிலவரப்படி, ஏன்னா கடந்து வந்த 24 மணி நேரம் வந்து அது தடுமாறிக்கொண்டிருக்கிறது. அது சைக்ளோனாக ஷேப் எடுக்குமான்னு கேட்டால் அது கேள்விக்குறியாக உள்ளது. ஸோ அதனால் வந்து கிட்ட போகும்போது நாளைக்கு ஹோல்டே சென்னை கடலூர் ப்ராபப்ளி திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்கள் வரும்போது காற்றின் வேகம் சுமாராக இருக்கும். ஆனால் ஓரளவுக்கு மழை கொடுக்கும். அந்த 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 ரெசிஸ்டன்ஸ் எப்படி வந்து அந்த கிளவுடை ஃபர்தர் டிசிபேட் பண்ண போதான்றதும் ஃபர்தர் பார்க்கணும். ஆக்சுவலாக எந்தெந்த இடத்துல மழை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, எந்தெந்த மாவட்டங்கள் சரி நீங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே தெளிவாக சொல்கிறது வந்து உங்களுக்கு கள்ளக்குறிச்சி இன்றைய காலகட்டத்தில் இன்றைய காலகட்டத்தில் ஓரளவுக்கு மழை கொடுத்து கொண்டிருக்கும். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மயிலாடுதுறைக்கும் கடலூர் விழுப்புரத்துக்கு ஒரு கைண்ட் ஆஃப் சாரல் மழை டு அவ்வப்போது வந்து ஒரு 6 சென்டிமீட்டர்லேருந்து 8 சென்டிமீட்டர் ஒரு கனமழை மிக கனமழைன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு லேசான மழையிலேருந்து அடுத்த கேட்டகரிக்கு போகும். ஆனால் மிக பலத்த மழையை கொடுக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச அந்த அந்த சேட்டலைட் இமேஜரி எடுத்து பார்க்கும்போது பேண்ட் ஆஃப் கிளவுட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெவியாக காமிக்கல. ஸோ யூஸ்வலாக வந்து அந்த கன்வெக்ஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கன்வெக்ஷன் பிக்சர்ஸ் வந்து வில் ஷோ தட் இட் இஸ் வெரி வெரி ஹெவி ரெயின்ஸ்னு காமிக்கும். அதுக்கு உண்டான அறிகுறியும் இல்லை. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டால் சம்வேர் வந்து ரெசிஸ்டன்ஸ் இப்பயே ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அந்த சிஸ்டத்தை வந்து ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுறதுனால தான்
கிட்ட வரும்போது சுமாரான மழை இருக்கும். நான் அதனால தான் வந்து ரொம்ப கமிட் பண்ணி சென்னைக்கு நாளைக்கு வந்து காத்திருக்கும் மழை கூட வந்து சுமாராக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஆக்சுவலாக. ஸோ அதனால வந்து இதை வந்து ஒரு 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 மிகப்பெரிய ஒரு சேதாரம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிஸ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரிப்பேர்டாக இருக்கலாம். அதுக்கு மேலே வந்து நம்ம பெருசாக வந்து இதை பற்றி இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்னென்னா நான் எப்பயுமே வந்து எல்லா சேனல் இந்த மாதிரி வந்து வானிலை பேசும்போது நமக்கு வந்து சென்னை மாதிரி ஒரு டிராபிக்கல் நகரம், ஒரு 1,50,00,000 ஃப்ளோட்டிங் ஃபிக்ஸட் பாப்புலேஷனுக்கு தண்ணீர் இன்று மிக மிக முக்கிய பிரச்சனை. ஸோ அதனால் நமக்கு வந்து சைக்ளோன் வேணுமா, நீங்கள் ஒரு பாமரனுக்கு போய் இல்லை விவசாயிகிட்ட போயிட்டு உங்களுக்கு புயல் வேணுமா, மழை வேணுமா அப்படின்னு கேட்டால் எப்படி வந்து அவன் வந்து வானம் பார்த்த பூமியை நம்பி உட்காந்து இல்லை சார் மழை வேணுன்ற மாதிரி நமக்கு சென்னைக்கு நிச்சயமாக இன்றைய காலகட்டத்தில் நிச்சயமாக இது வந்து டிப்ரெஷனாக கொஞ்சமாவது மழையை கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா சைக்ளோன் வந்தால் அது வந்து அந்த சிஸ்டத்தை புட்டா கலைச்சி காற்றின் வேகத்தில் வந்து எல்லாமே டிசிபேட் ஆகிப்படும், மழை பெருசாக வராது. ஸோ வந்து இப்போ 29ஆம் தேதி மாலையிலிருந்து நம்ம சென்னையில் வந்து மழை வந்து எதிர்பார்க்கலாம். கரெக்ட். எப்படின்னா வந்து உங்களுக்கு இப்போ வந்து இன்னைக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக 480 கிலோமீட்டர் சவுத் ஈஸ்ட் ஆஃப் சென்னைன்னு சொல்கிறாங்க. 2 வருது. அதான் என்னென்னா வந்து அந்த அந்த மூமெண்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் பர் ஹவரில் தான் நீங்கள் எடுத்து கணக்கு ஒரு 24 ஹவர்ஸில் எவ்வளோ மூவ் ஆகிருக்குன்னு பார்த்தா. ஆனால் அமெரிக்கன் நாடுகள் சொல்கிறதுனா கிட்ட வரும்போது இட் மே ப்ராபபிளி பிக்கப் ஸ்பீடு அட் த ரேட் ஆஃப் 12 to 13 கிலோமீட்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கணிப்பு வச்சால் மாலை வந்து ஒரு 5:30 மணியிலிருந்து உங்களுக்கு காற்றின் வேகம் படிப்படியாக ஆக வேண்டும் அந்த டிப்ரெஷன் கிட்ட வரும்போது. 29ஆம் தேதி மாலையிலிருந்து சென்னையில் வீசக்கூடிய காற்று படிப்படியாக உயரும். இரவு வந்து என்னன்னா உங்களுக்கு கரெக்டா ஒரு 5:30 மணியிலிருந்து மறுநாள் காலை வரை 5:30 மணி ஒரு 12 hour கேப்ல வந்து சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர்ல டிபெண்டிங் ஆன் த கிளவுட் பேண்ட் இந்த ஜேர்னியை கிராஸ் பண்ணுறது இன்னைக்கு நைட்டு கிராஸ் பண்ணுறதான். இப்போ நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். ஓகே, நாளை மதியம் பார்க்கும்போது அந்த கிளவுட் பேண்ட்ஸ் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கா, அந்த நான் சொன்ன அந்த அப்பர் டைவர்ஜன்ஸ் டிஸ்டர்ப் ஆகாமல் இருந்தால் நல்ல மழையை இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நாளை மாலையிலிருந்து மறுநாள் மாலை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. 12 to 15 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுக்கலாம். ஸோ இந்த 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 24 மணி நேரம் அடுத்த வரக்கூடிய 24 மணி நேரம் வெரி வெரி குரூஷியல். வாட் கைண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஃபேஸிங் சீல இருக்கக்கூடிய சீ டெம்பரேச்சர்லாம் ஓரளவுக்கு ஓகே தான். பட் வந்து தெர் இஸ் லாட் ஆஃப் ஷியர் இருக்கிறதுனால தான் வந்து அமெரிக்கன் ரிப்போர்ட்ஸுமே அவங்க சொன்னதுமே நேற்று நைட்டு அவங்களுக்கு யூஸ்வலாக அவங்களும் டிக்ளேர் பண்ணிவிடுவாங்க. அவங்களும் டிக்ளேர் பண்ணவே இல்லை. பொட்டென்ஷியல் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க. சைக்ளோன் பொறுத்திருக்கும் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபார்மேஷனில் ஹைன்னு தான் சொல்கிறாங்க. பட் 24 hours டிலே. ஸோ 29 சென்னையை பொறுத்தவரை 29, 30 இந்த ரெண்டு நாட்கள்ல வந்து மழை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இருக்கா. இது எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும்னு ஏதாவது சொல்லுங்க. ஏன்னா அதை வச்சுதான் வந்து மழை மிக கனமழை மிதமான மழை சொல்றாங்க. ஸோ இதுல எந்த கேட்டகரியில இந்த 2 நாள் மழை எதிர்பார்க்கலாம்? சப்போஸ் இந்த வரக்கூடிய 12 மணி நேரம் இல்லை 15 மணி நேரம் வந்து அப்பர் டைவர்ஜன்ஸ் ரொம்ப ஸ்பிளிட்டா இதாகாம டிஸ்டர்ப் ஆகாம ஓரளவுக்கு அந்த சிஸ்டம் அப்படியே மூவ் ஆச்சுன்னா ஸ்பீடு கூட பிக்கப் பண்ண வேண்டாம். இதே 55 கிலோமீட்டர் ஸ்பின் ஸ்பீடில் மூவ் ஆச்சுன்னா இது ஒரு நல்ல மழையாக வரக்கும். ஏன்னா அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா நமக்கு மழைக்கு உண்டான அளவு குறைந்துவிடும், சைக்ளோனாக மாறிடும் அது ஆக்சுவலாக. ஸோ இதே ட்ரெண்டு இப்படியே கண்டினியூ ஆயிடுச்சுன்னா வித்தவுட் மேஜர் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அப்பர் டைவர்ஜன்ஸோ லோவர் இது இல்லாமல் போச்சுனால் நான் எதிர்பார்ப்பது வந்து நாளை ஒரு நாள் ஒரு 6 to 8 சென்டிமீட்டர் வச்சுக்கோம். நாளைக்கு வந்து நான் மீன் பண்ணுறது நாளை நம்ம கிளாக் எடுத்துப்போம், ஐஎம்டி கிளாக்ல போகணும். ஒரு இரவு 12 மணி வச்சுன்னா ஒரு 6 to 8 சென்டிமீட்டர் நாளைக்கு ஒரு 5:30 மணிலேருந்து ஆரம்பிச்சு நைட்டு 12 மறுநாள் காலை பெய்யக்கூடிய மழை 12 சென்டிமீட்டர் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னைக்கு இந்த மழை வந்து அவசியம் தேவை. இன்னைக்கு ஆக்சுவலாக பெய்யுன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து எல்லாரோட நம்பிக்கையும் ஒன்று சேர்க்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். இது வந்து ஒரு விளையாட்டாக கடந்து செல்லக்கூடிய சப்ஜெக்ட் இல்லை. கரெக்ட். இப்போ இதை தாண்டி இப்போ சென்னை, இப்போ வட மாவட்டங்கள் சொன்னீங்க, சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம்னு, இதை தாண்டி வேற எந்த மாவட்டங்களுக்கு இதால வந்து பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு சார்? இது வந்து இதனால ஒரு மிதமான மழையோ இல்லை மிதமான வானிலை நிலவக்கூடிய விஷயங்கள் வானிலை இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் வந்து ட்ராக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தோன்னா மேற்கு முதல்ல வந்து ஆக்சுவலாக வந்து வடமேற்குன்னு சொன்னாங்க.
இன்னைக்கு காலையில் படிக்கும்போது அந்த ஆக்சுவல் மேப்பு படிக்கும்போது லைட்டாக வடமேற்குக்கு பதிலாக வடகிழக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஸோ வடகிழக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சுன்னா அப்போ வந்து கோஸ்ட்டை ஒட்டியே கூட போயிடலாம் அந்த டிப்ரெஷன். ஸோ அதுவும் மாறுது. ஸோ ஒன்று நான் சொன்னது வந்து டவுன் கிரேடும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு, சைக்ளோன் ஆகிறதுக்கு பதிலாக டிப்ரெஷனாகவே லேண்டுக்கிட்ட வந்து லேண்ட் ஃபால்னு சொல்லியும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டைரக்ஷன், தட் இஸ் வந்து இப்படி ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா 27th தட் இஸ் நேற்று இல்லைங்களா, நேற்று வந்து ஆல்மோஸ்ட் நாகப்பட்டினம்லேருந்து கிட்ட ஆரம்பித்து இன்னைக்கு வந்து இதுக்கிட்ட வந்துட்டு மயிலாடுதுறை ரொம்ப கிட்ட போய் காரைக்கால் கிட்ட போய் நாளைக்கு வந்து ஆல்மோஸ்ட் உள்ளுக்குள்ளேயே வந்துடுற மாதிரி தான் ஒரிஜினல் மேப். ஆனால் ஸ்லைட்டாக அது வந்து வளையும் போது வடகிழக்காக மாறும்போது உள் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய மழை மிக லேசான மழையாக போகும். அந்த உள் மாவட்டங்கள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த சைடில் வந்து திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர்லாம் வந்து ஒரு நான் எதிர்பார்க்குறது வந்து ஒரு மாடரேட் லேசானது முதல் மிதமான மழை அப்படின்னு தான் நம்ம அந்த டெஃபினேஷனை அங்கே கொடுக்க முடியும். சப்போஸ் சிஸ்டம் இப்போ ப்ராப்ளி இந்த 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 சிஸ்டம் டிஸ்டர்ப் ஆகாமல் அங்கே மழை கொடுத்துருக்குன்னா இன்றைக்கி டேட்டாவை எடுத்து பார்க்கணும். ப்ராபப்ளி கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டராக இருக்கலாம். நாளையை பொறுத்த வரைக்கும் விழுப்புரத்துக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது. விழுப்புரம் ப்ராபப்ளி திருவண்ணாமலை வேணால் நாளைக்கு கொஞ்சம் சொல்லலாம். நாளை நாளை இரவு தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஆக்சுவலாக வந்து செங்கல்பட்டு போயிட்டு உள்ளே போயிட்டு வேலூர் ஒரு நாளை மறுநாள் மதியம், தட் இஸ் வந்து சனிக்கிழமை மதியம் வந்து ஒரு லேசானது முதல் மிதமான மழை வந்து வெள்ளூர், திருப்பத்தூர் அந்த மாதிரி அதோட நின்றுடும். அது அப்புறம் சிஸ்டம் வந்து அப்படியே போயிடுது, மேற்கு தொடர்ச்சி நோக்கி போயிடுது ஆக்சுவலாக. ஸோ இந்த சிஸ்டம் எல்லாருமே வேண்டிக்கணும்னு ஆசைப்படுறது வந்து இது வலுவிழக்காமல் இருக்கணும்னு தயவு செஞ்சு எல்லாருமே வந்து நினச்சா, இது வந்து ஒரு இன்சிடெண்ட்டாக பார்க்காம இல்லை அக்கரன்ஸாக பார்க்காம சிஸ்டம் பார்க்க நமக்கு வேண்டிய மழை பெரும்பாலான டிஸ்ட்ரிக்ட்டுகளில் குறிப்பாக வட மாவட்டங்களில் வந்து -25லேருந்து -30 வரைக்கும் பர்சன்டேஜ் டீவியேஷன் ஃப்ரம் நார்மல் மழை பற்றாக்குறை குடிநீர் பற்றாக்குறை தண்ணீர் பற்றாக்குறை மிக மிக ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது. நான் அதுதான் கேட்கலாம். இப்போது குறிப்பாக இப்போ நமக்கு வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது ஆஸ் ஆஃப் நோ இப்போ வரைக்கும் வந்து போதுமான அளவு வந்திருக்கா? குறிப்பாக வந்து போதுமான அளவுக்கு வந்திருக்கா இல்லை வந்து அதில் வந்து குறைபாடு இருக்கா? அதை வந்து இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளே அது வந்து ரெக்டிஃபை பண்ணுமா சார்? எப்படின்னா வடகிழக்கு பருவமழைன்னா கிளாக் ஸ்டார்ட்ஸ் டைம் பாம் மாதிரி கிளாக் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் October 24. மேபி இந்த முறை வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே ஆரம்பிச்சது. அரௌண்டு 17th 18th இருந்தே சொன்னாங்க. ப்ரீ மான்சூனும் நான் அதில் கணக்கு எடுத்துக்கிறேன். ப்ரீ மான்சூன் ஆன்செட்டுக்கு டேட்டுக்கு முன்னாடி ஒரு 20 நாள் எடுப்பாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸ், நான் சொல்கிறது வந்து வடகிழக்கு பருவமழை நம்பி இருந்த டிஸ்ட்ரிக்ஸ். இதில் இந்த இடத்துல வந்து நம்ம கோயம்புத்தூரில் சேர்த்துக்கூடாது. நான் சொல்கிறது இந்த சைடு பே ஆஃப் பெங்கால் ஒட்டி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு டிஸ்ட்ரிக்ஸ் எடுத்து பார்க்கும்போது October 24 ஆன்செட் ஆன மான்சூன் ஆகப்பட்டது இன்றைய தேதி ஆல்மோஸ்ட் 28. ஓகே, இதில் வந்து உங்களுக்கு கணிசமான மழை பெய்திருக்க வேண்டும். போன வருஷத்து நீங்கள் டேட்டாவை எடுத்து பார்த்தாலுமே நல்ல கணிசமான மழை பெய்திருக்க வேண்டும். போன வருஷம்லாம் நல்லாவே பெய்ஞ்சிருக்கும் கூட. ஆனால் இந்த முறை ஐஎம்டியோட வெப்சைட், ஐஎம்டி சென்னையோட வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா October 1 அவங்க யூஸ்வலாக ரெஃபரன்ஸாக எடுப்பாங்க. அன்றைய தேதியிலேருந்து இன்னைக்கு நேற்று ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமான நான் சொல்லக்கூடிய இந்த சென்னை, திருவள்ளூர், நீங்கள் விழுப்புரம், திருவண்ணாமலை எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மழை பெய்ததன் அளவு மிக மிக கம்மி. ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு தெளிவான பதில் ஒரே வார்த்தையில் சொன்னால், சார் இந்த முறை மான்சூன் சக்ஸஸாக ஃபெயிலியரா வடகிழக்கு பருவம்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் மான்சூன் ஃபெயிலியர். ஸோ இதுதான் வந்து மக்கள் எல்லாருமே வந்து விழிப்புடன் இருக்க வேண்டிய நேரம். இந்த மழை வந்து நல்லபடி வந்து நம்ம அதை வரவழைச்சி அந்த தண்ணியை வந்து நம்ம சேர்த்துறது நல்லது அப்படின்னு சொல்லி. ஏன் அந்த பாயிண்ட்டை சொல்கிறேன்னா, சமீப காலங்களில் வந்து ஏதோ ஒரு காரணத்தால் வந்து மக்களுக்கு வந்து மழை என்றாலே ஒரு வெறுப்பு வரக்கூடிய லெவலுக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் சோஷியல் மீடியா நியூஸ் போகுது. அது ஆக்சுவலாக இது நமக்கு நல்லதல்லன்றதான் என்னோட ஒரு தாழ்மையான கருத்தை வைக்கிறேன் நான். ஆக்சுவலாக மழை வந்து நான் ஒரு முறை வந்து ஐ திங்க் 2015 போது ஒரு பதிவு பார்த்தேன் ஞாபகம். இதே மாதிரி தான் ஒரு விவாதத்தில் பேசும்போது ஒருத்தர் வந்து அவர் ஜோசியம் சார்ந்தப்பட்டவர்
மழையை வந்து தயவு செஞ்சு வருண பகவான் நினச்சி அதை வந்து ஒரு ஒரு தண்ணீரை வந்து ஒரு தெய்வம் நினச்சி வணங்குங்க அப்படின்னாரு. ஆனால் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு பயம் என்னென்னா, கடந்த 2 வருஷம் 3 வருஷத்தில் வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து மழையை பற்றி பாசிட்டிவாக பேச, ஒரு சொசைட்டி நண்பராக பேசுறது மேலே ஒரு ஒரு அது வந்து ஒரு ஒரு சேதாரம் செய்யக்கூடிய ஒரு சக்தியாகவே நம்ம வந்து ஒரு ஒரு பாவிக்கிறோமான்னு பயம் வருது எனக்கு ஆக்சுவலாக. ஸோ முடிவை அந்த அந்த கேட்ட கேள்வியில் நான் கன்க்ளூட் பண்ணுறது என்னென்னா, இன்னும் பாக்கி இருக்கிறது வந்து இந்த மாதத்தில் இன்னும் 2 நாள் தான் பாக்கி. இது தவிர நீங்கள் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் நமக்கு பாக்கி 20 நாள்னே கணக்கு வச்சுக்கோங்க. ஜென்ரலாக மான்சூன் விட்ரால், நார்த் ஈஸ்ட் மான்சூன் வடகிழக்கு பருவமழை விட்ரால்னு சொல்லுவாங்க. விலகி போகிற காலம் 24லேருந்து 25. அது பின்னாடி தேதியில் நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது. டிசம்பர் 24 கிறிஸ்மஸுக்கு முன்னாடியே எடுத்துருங்க. நீங்கள் ரேராக தான் மழை பெஞ்சிருக்கு, கிறிஸ்மஸ்லாம் மழை பெஞ்சு 79 78 அந்த மாதிரி காலகட்டத்தில். ஸோ நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, மொத்தம் அப்போ நமக்கு இருக்கிறது இன்னும் வந்து 26 நாட்கள் தான் இருக்குது. உங்கள் கிளாக்கில் பாதி கிளாக் முடிஞ்சு போயிடுச்சு, ஆனால் மழை பெய்யவில்லை. ஆனால் வந்து இந்த மழை வந்து ஏன் அதனால் நான் கிரிட்டிக்கல் முடிக்கிறேன், இது வரைக்கும் எத்தனை நீங்கள் இன்னும் அதே மாதிரி இந்த வருஷம் நீங்கள் எடுத்து நீங்கள் பாருங்கள், வினோதமாக இது வரைக்கும் ஒரு சைக்ளோன் கூட டுவர்ட்ஸ் தமிழ்நாடு டச்சே பண்ணல. இது வரைக்கும் ஒரு டிப்ரெஷனும் டச்சே பண்ணல. எல்லாம் வரா மாதிரி வந்தது. சவுத்துக்கு மேலே அது ப்ராக்ரஸ் ஆக முடியல. ஸோ இந்த அறிவியல் வந்து எல்லாரும் கவனிக்கிறாங்களான்றது என்னோட ஒரு பயம் இருந்தே இருக்குது. நம்ம வந்து ஏதோ சம்திங் இஸ் ஹேப்பனிங் இந்த கிளைமேட்டுன்றது எல்லாருமே வந்து கொஞ்சம் விழிப்பாக இருங்க அப்படின்றாங்க. இந்த பருவமழை வந்து ஒரு அப்படியே கடந்து போகக்கூடிய இது இல்லை. குறிப்பாக 2024 வடகிழக்கு பருவமழை தயவு செஞ்சு அப்படியே நாட்கள் கடந்து போயிடுச்சுன்னா இது வந்து நமக்கு பெரிய பிரச்சனை எடுத்துமே ஜனவரியிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுறது ஆக்சுவலாக. ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. ஸோ அதனால் இப்போ இந்த டிசம்பரில் இருக்கக்கூடிய இப்போ இந்த மாதத்துல இன்னும் 2 நாள் தான் நீங்களே சொன்ன மாதிரி பாக்கி இருக்குது. அப்படிங்கிற போது டிசம்பரில் அந்த 25 24க்கு முன்னாடி அந்த நம்மளுடைய அந்த ரெயின்ஃபாலை வந்து இது பண்ணக்கூடிய காம்பன்சேட் பண்ணக்கூடிய அளவுக்கு மழை பொழிவு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை சார், ஒரே வார்த்தையில் சொல்லலாம். என்னோட அறிவியல் பூர்வமான 3 தகவலை படிச்சிருக்கேன். பட் பதிவுகள் வந்துன்னு இருக்கு, இன்னொரு சிஸ்டம் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆக்சுவலாக. பட் எனக்கு என்னென்னா, இப்போ இந்த சிஸ்டம் முடிஞ்சு போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த சிஸ்டம் எப்படியும் ஒரு 4 நாள் 5 நாள் கேப்பில், தட் மீன்ஸ் வந்து 30 விட்டுடுங்க, ஒரு டிசம்பர் 5 வாக்கில் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே வந்தால் கூட அந்த நம்ம இந்தியன் பே ஆஃப் பெங்கால் பொறுத்த வரைக்கும் அந்த அந்த பீரியடில் ஒரு சிஸ்டம்க்கும் இன்னொரு சிஸ்டம் நடுவில் யூஸ்வலாக 2லேருந்து 3 வாரம் நம்ம கேப் பார்க்குறோம். இஃப் அட் ஆல் அப்படி வந்தால் கூட ஒரு சிஸ்டம், ஒரே ஒரு சிஸ்டம் வரலாம். ஆனால் சிமுலேஷன் வச்சு பார்க்கும்போது, அடுத்த 15 டேஸ் சிமுலேஷன் வச்சு பார்க்கும்போது பெரிய ஆக்டிவிட்டி, தட் இஸ் நான் மையப்படுத்தி பேசுறது சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு. ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான நகரமாக அமைஞ்சிட்டதுனால சொல்ல, 1 கோடி 1.5 கோடி மக்கள் ப்ளஸ் திருவள்ளூர் எல்லாம் சேர்த்து போட்டிங்கன்னா ஒரு பெரிய பாப்புலேஷன் இருக்குது. ஸோ வேலை வாய்ப்புலேருந்து, இண்டஸ்ட்ரியல் வாட்டர்லேருந்து, ரெசிடென்ஷியல் வாட்டர்லேருந்து, கமர்ஷியல் வாட்டர் எல்லாமே தண்ணியை நம்பி இருக்கக்கூடிய ஒரு ஒரு சமுதாயமாக மாறிடுச்சு. ஸோ அப்போ நீர்நிலை, நீர் சார்ந்த இதுன்னு பார்க்கும்போது கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது ஆக்சுவலாக. இந்த 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 இது வந்து எப்படி நம்ம கடந்து போகிறோம் அப்படின்றது. ஸோ இன்னும் எத்தனை சிஸ்டம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அறிவியல் நான் தெளிவாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. நான் கொஞ்சம் கடினமாக இருக்குது இந்த வார்த்தைகள்லாம். 3 சிஸ்டம் தான் வந்து ஒரு ஒரு எந்த ஓஷன்லேயும் வந்து ஒரு மழையோ ஒரு சூறாவளி புயலையோ வர வைக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ், கிரிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் இவங்க தான். நம்ம வந்து இந்த லோக்கலாக வந்து ரெயின்ஃபால்னு பேசுவோம், நவ்காஸ்ட்னு பேசுவோம், அதெல்லாம் பேசினாலும் கூட இன்றைக்கி பெருங்கடல் அப்படின்னு ஒரு வார்த்தையை எடுத்திங்கன்னா, உலக பெருங்கடல்னு ஒரு வார்த்தையில் தான் இப்போ அடிக்கடி யூஸ் பண்ணுறாங்க, எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. நேற்றைய டேட்டா நான் சொல்கிறது வந்து கிளைமேட்டிக் ப்ரெடிக்ஷன் சென்டரோட டேட்டா எடுத்து பார்க்கும்போது எல்னினோ தான் இந்த இந்த உலகத்திற்கு வந்து மழையை தர வேண்டுமா தரக்கூடாதா என்பதை தெளிவாக நிர்ணயித்து கொண்டிருக்கு. இது மனித சக்திகளின் இன்ஃப்ளூயன்ஸும் இருக்குது, ஆனால் வந்து கடல் தன்னோட வேலையும் பார்க்குது. அதை வைத்து பார்க்கும்போது ஜென்ரலாக சொல்கிறேன்னா, ஒரு ஓஷன் வந்து ஒரே ஒரு ஆப்ஜெக்டை தான் பார்க்குறாங்க. அதில் வைத்து பார்க்கும்போது இன்றைய நிலவரப்படி ஆர் நேற்றைய நிலவரப்படி ஆவரேஜ் சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எஸ்எஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பசிபிக்கை பொறுத்தவரை இப்போ இருக்கக்கூடிய லெவலுக்கு -0.5 டிகிரி இருக்கணும்.
அது இருந்தால் தான் இந்த இந்த இது வந்து இந்த உலகம் வெப்பமயம் அதில் சீசனல் ரெயின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஃபேவரபுளாக இருக்கும். ஆனால் நேற்றைய நிலவரப்படி -0.28 தான் இருக்குது. ஸோ அப்படி இருந்தால் தான் அந்த வார்ம் வாட்டர்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னென்னா பேசிக்காக அந்த எல்னினோ கான்செப்ட், லானினோ கான்செப்ட்லாம் என்னென்னு பேசிக்காக பார்த்தீங்கன்னா, இந்த லானினான்றதான் இந்த -0.5க்கு போயிடுச்சுன்னா லானினா உருவாயிடுச்சுன்றது ஒரு எளிமையாக ரொம்ப காம்ப்ளிகேட்டாக பண்ணிக்க வேண்டாம். அந்த லானினா கண்டிஷன் வந்துருச்சுன்னா அந்த பருவக்காற்று என்ன பண்ணால் இந்த வார்ம் வாட்டர் எடுத்துமே அங்கே புஷ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஆனால் இன்றைய நிலவரப்படி அந்த நிலைமை ஃபேவரபுளாக இல்லை. அதற்கு இவங்க இன்னொரு விஷயமும் ரொம்ப ஆதாரப்பூர்வம் தெளிவாக சொல்லி, அக்டோபர் மாதம் வரை உலகத்தில் பெரும்பாலான நாடுகளில் நார்மல் டெம்பரேச்சரை விட அப்நார்மலி 3 to 4 டிகிரி அவங்கவுங்களோட லோக்கல் கண்டிஷனில் அதிகமாகவே இருந்திருக்குங்க. இதெல்லாம் தான் வந்து எல்னினோவோட வெளிப்பாடுகள். ஸோ அதனால் அதோட தாக்கம் இங்கேயும் இருக்குன்ற இந்தியன் ஓஷன்லையும் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபேவரபுளாக வராது. ஏன்னா அந்த வார்ம் வாட்டர் தான் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து இதை உருவாக்கும். அது வந்து என்னென்னா உங்களுக்கு தென்மேற்கு பருவமழையில் அந்த நேரம் சிச்சுவேஷன்ஸ் ஃபேவரபுளாக இருந்தால் ஓரளவுக்கு மழையை கொடுத்தது. ஆனால் அங்கேயுமே டிஸ்டர்பன்சஸ் இருந்தது. ஆனால் இந்த முறை வந்து இருக்கக்கூடிய எல்னினோ ஃபேக்டர் ஒரு ஃபேக்டர். ரெண்டாவது முக்கியமான ஃபேக்டர், ஏன் வந்து நவம்பர் 2ஆம் தேதி மழை வரல, இதுவுமே ஏன் தடுமாறி வராமல் இருக்குது அப்படின்னா, அதற்கு காரணம் இந்த உலகத்தை கிட்டத்தட்ட 60 நாட்கள் சுற்றி வரக்கூடிய ஒரு ரெயின் பேரிங் சிஸ்டம் தான் வந்து அது பாட்டுக்கு அது வேலையை பண்ணிருக்கோம். கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கோம். இப்போ இந்தியன் ஓஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 10லேருந்து 12 நாள் நிற்கும். ஸோ அது வரும்போது இங்கே இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் கொஞ்சம் இப்போ நீங்கள் ஒரு லோ கிரியேட் ஆகுதுன்னா அது என்ன பண்ணும், அதுவும் கொஞ்சம் ரெயின் பேரிங் கொடுக்கும், இதுவும் கொஞ்சம் புஷ் பண்ணும். ஸோ மழையை கொடுக்கும். இப்போ இருக்கக்கூடியது ஒரு எம்ஜேஓ கொடுக்குது. ஆனால் எல்னினோ ஃபுல்லாக விட்ரா ஆகலை. ஆனால் நிறைய பேர் ஒத்துக்கவே மாட்டாங்க. எல்னினோ வந்து இல்லை சார், அது பசிபிக் மாட்டேன், இங்கே நல்லாவே அந்த தாக்கத்தை இந்த முறை கொடுத்துருக்குது. ஆக்சுவலாக ஓகே, இந்தியன் பே ஆஃப் பெங்காலையும் கொடுத்துருக்குது. ஸோ இது வந்து ரெண்டாவது ஃபேக்டராக ஒரு தடுமாற்றம். ஏன் அந்த பருவமழை வந்து ரொம்ப மந்தமாக போயின்னு இருக்கு அப்படின்றது. மூணாவது சொல்லக்கூடியது ஐஓடி, இந்தியன் ஓஷன் டைபோல். இந்தியன் ஓஷன் டைபோலில் எப்பயுமே வந்து என்னென்னா வந்து இந்தியன் ஓஷனில் மழை நல்லா பெய்யணும் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் கிழக்கு பே பெங்காலையும் இதையும் ரெஃபரன்ஸாக வச்சு ஒரு பாசிட்டிவில் இருக்கணும்னு அவங்க டெம்பரேச்சர். இப்போ நெகட்டிவில் இருக்குது. ஸோ நெகட்டிவ் ஐஓடியில் இருக்கும்போது அதுவும் வந்து ஃபேவரபிள் கிடையாது. ஓகே, ஒரு இந்தியன் ஓஷனுக்கு அந்த கண்டிஷன் இருந்தால் மழை பெருசாக வராது. ஆக்சுவலாக ஒரு பாசிட்டிவ் நோட்டோடு முடிப்போம். ஆனால் வந்து இப்போ இந்த வடகிழக்கு பருவமழை ஒருவேளை போயிட்டு போச்சுனாலும் கூட அடுத்தடுத்த டிப்ரெஷன் ஏதாவது வந்துச்சுன்னா கூட அது கூட காம்பன்சேட் பண்ணுற வாய்ப்பு இருக்கு இல்லையா? நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. நான் அதனால தான் நான் சொல்ல வர்றது என்னென்னா, நான் நடுவில் ஒரு தெய்வம் சார்ந்த விஷயத்தை இந்த இடத்துல நான் பண்ணுறேன். முன்னாடிலாம் அது ரொம்ப நிறைய உண்டு, இந்த வருண ஜபங்கள் இதெல்லாம் நடக்கிறது உண்டு. சமீப காலத்தில் அந்த நியூஸ் மிஸ் ஆகுதுன்றது என்னோடய ஃபீலிங். ஒரு மழை வரத்துக்கு முன்னாடியே வந்து மழை வந்து சரியில்லை, நம்ம வருண ஜபம் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நீங்கள் கொடுத்த வாய்ப்பில் இந்த மந்திரத்தை நான் எல்லாருக்குமே சொல்ல விரும்புகிறேன். எல்லா தமிழர்களுமே ஓகே, மதம் பாராமல் இது பாராமல் தயவு செஞ்சு இந்த மந்திரத்தை வந்து டெய்லி கொஞ்சம் ஒரு 108 தடவையோ இல்லை ஆடியோ இல்லை யூடியூப்லையாவது இந்த மந்திரத்தை தயவு செஞ்சு, இதோட பவர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். நான் இந்த மந்திரத்தை நீங்கள் என்னை பர்மிட் பண்ணால் அந்த மந்திரத்தை சொல்ல விரும்புகிறேன். ஓம் ஜலபிம்பாய வித்மகே நீல புருஷாய தீமகி தன்னோ வருண பிரசோதயாத். ஓம் ஜலபிம்பாய வித்மகே நீல புருஷாய தீமகி தன்னோ வருண பிரசோதயாத். அதே மாதிரி எப்பப்பெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஏன்னா இந்த மழை நமக்கு தேவைப்படுறதுனால நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். இந்த மழையை சென்னையை நோக்கி வரும்போது ரோட்டில் அந்த தண்ணி ஓடுற தண்ணியை ஒரு குப்பையாக பார்க்காம ஒரு 4 பூ வீட்டு பக்கத்தில் இருக்க பூ எடுத்து போட்டு தயவு செஞ்சு அதை வேண்ட சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் முடிக்கிற இதில் வந்து நான் ஒரு தரவை சொல்லி முடிச்சிடுறேன். இன்னைக்கு சென்னை மெட்ரோ வாட்டர் நீர்நிலைகளில் நம்மளோட கொள்ளளவுன்னு பார்த்தீங்கன்னா 13,222 மில்லியன் கன அடி ஸ்டோரேஜ். ஆனால் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கரண்ட் ஸ்டோரேஜ் ஆஸ் ஆஃப் எஸ்டர்டே 6,203 தான் இருக்குது. தட் மீன்ஸ் வந்து 40% கீழே தான் தண்ணி இருக்குது. ஆனால் போன வருடம் 2023 மழை நன்றாக பெய்த போது இதே நாளில்
போன வருடம் நம்மிடம் இருந்த தேக்களவு 10,500 மில்லியன் கன அடி இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4000 கம்மி. அதுக்கு தான் நான் தயவு செஞ்சு எல்லாரும் வேண்டுங்கன்றேன். இதை வந்து ஒரு ஒரு விளையாட்டு சப்ஜெக்டாவோ, ஏன்னா நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, இந்த இந்த சீசன் முடிஞ்சு ஒரு எல்லாருமே வந்து ஒரு டேங்கர் முன்னாடி போய் இன்னும் குடமா என்ன இதெல்லாம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஃபேக்ட்ரிஸ், கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸஸ். ஸோ விளையாட்டாக அந்த சப்ஜெக்ட் எடுத்துக்காதீங்க. மழை வரணும்னு எல்லாம் வேண்டுங்க, புயல் வரணும்னு இந்த 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 தாழ்வு மண்டலம் தீவிர தாழ்வு மண்டலம் வேண்டி சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டுக்கு தயவுசெய்து நல்ல மழையை கொடுக்கணும். அடுத்த 30 நாள் கொடுக்கணும்னு ரொம்ப குறுகிய நாட்கள் தான் நமக்கு உள்ளது. ஆக்சுவலாக இதை நம்ம அப்படியே கடந்து போக வேண்டான்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோளை எல்லா என்ன சொல்கிறது தாய்மார்களுக்கும் வைக்கிறேன். ஆனால் அவங்க தான் வீட்டில் இருக்காங்க. தயவு செஞ்சு ஜாதி மதம் பாராமல் வேண்டுங்க. நிச்சயமாக வரும்னு நினைக்கிறேன். தவறான எண்ணங்கள் வேண்டாம். ஒரு இது வந்து ஆபத்தை கிரியேட் பண்ண போகுது, இது வந்து ஒரு பெரிய டேமேஜை அந்த மாதிரி ஒரு தவறான வந்து பதிவுகள் எதுனா தவிர்த்துறது நல்லதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதான் ரெயின் கோவேன்னு சொல்லலாம். அது வந்து வரவேற்கிறதுக்கும் அதை வந்து பாராட்டுறதுக்குமான ஒரு மனநிலை நமக்குள்ள கொஞ்சம் மனநிலையை எல்லாருமே மாற்றணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.